மனதிற்கினிய மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களே, குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில நம்ம உங்களுக்கு நன்மையை தரும் கிழமைகள் என்ன, நிறங்கள் என்ன, எண்கள் என்ன, சமமான பலனை தரும் கிழமைகள் என்ன, நிறங்கள் என்ன, எண்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய கிழமைகள் என்ன, நிறங்கள் என்ன, எண்கள் என்ன, உங்க உடம்புல நீங்க முக்கியமா பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது, நீங்க முக்கியமா தவிர்க்க வேண்டிய குணம் எது, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது, சாதகமான திசை எது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சுருக்கமா தான் பார்க்க போறோம். திங்கட்கிழமை உங்களுக்கு அதிகமான வருமானம் உண்டாகும். திங்கட்கிழமை உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான நாள். செவ்வாய்க்கிழமை கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, எதிரிகளை வெற்றி பெற்றாகணும். ஜெயிச்சிடலாம், ஆனா தேவையில்லாத வேலை தானே. அதனால செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு வர மாதிரி இருந்துச்சுன்னா சரி, மகாபாரத் சொன்னார்ப்பா, நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா இருந்துங்க. வராம இருந்தா ஓகே, ஆனா வரக்கூடிய சூழ்நிலை செவ்வாய்க்கிழமை அதை தவிர்த்துருங்க. புதன்கிழமை பேசிக்கலாம், செவ்வாய்க்கிழமை தள்ளி போடுங்க, நாளைக்கு வாப்ப பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. அதனால செவ்வாய்க்கிழமை கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, எதிரிகளை சந்திக்கிற வேலையெல்லாம், எதிரிகளை ஜெயிச்சிடலாம், ஆனா அது அன்னைக்கு முடிஞ்சா பாருங்க, அன்னைக்கு எதிரிகளை வெற்றி பெறலாம். எனக்கு சண்டை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது செய்யுங்க, அது ஜெயிச்சிடலாம், தோக்க வேண்டியதில்லை. புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. புதன்கிழமை நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமையும் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள் தான். வியாழக்கிழமை நல்ல அதிர்ஷ்டமான நாள். வெள்ளிக்கிழமை நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கும். மன மகிழ்ச்சிக்காகவும் பொழுதுபோக்காகவும் உற்சாகத்துக்காகவும் அதிகமான செலவு செய்வீங்க வெள்ளிக்கிழமை. அந்த செலவு வரும், ஆனா அந்த செலவு சுப விரயமா தான் இருக்கும். அதை மன மகிழ்ச்சிக்காக தான் செலவு பண்ணுவீங்க, உற்சாகத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. ஆனா வெள்ளிக்கிழமை கெட்ட நாள்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு செலவு வரும், அதே சமயத்துல மன மகிழ்ச்சிக்காக செலவு பண்றது, சுப விரயங்கள் பண்றது. ஆனா சனிக்கிழமை தடைகள் வரும், தாமதம் வரும், ரெண்டும் வராம எச்சரிக்கையா இருக்கணும். சனிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பயண தடைகள் கூட உண்டாகும். பயணத்துல நடுவுல கூட தடைகள் வரும். பயணத்துல படிப்புல இருக்க மாணவர்களுக்கு அன்னைக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும். பிரயாணத்துல நடுவுல தடைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சனிக்கிழமை. அதனால நீங்க சனிக்கிழமையில பிரயாணம் ஆரம்பிக்கிறத விட ஏழியரா ஆரம்பிச்சுங்க. சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது முன்னாடியே 5 மணிக்கே ஆரம்பிச்சுங்க வெள்ளிக்கிழமைய. ஞாயிற்றுக்கிழமை பயணங்கள் செய்ய நல்ல நாள், தகவல் தொடர்பு பரிமாற்றம் செய்ய ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பு பரிமாற்றம்லாம் வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு நன்மையான நாட்கள் புதன்கிழமையும் வியாழன்கிழமையும் மிக மிக நன்மையான நாட்கள். அதனால் பார்த்து நீ கரெக்டா வச்சுக்கணும். திருமணம் கூட அந்த நாள்ல வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமண தேதி இப்ப புதுசா திருமணமாக போறவங்களுக்கு அந்த தேதியை பார்த்து முக்கியமான நிகழ்ச்சிலாம் வச்சுக்கலாம். முகூர்த்த நாளாவே புதன் வியாழன் வச்சா ரொம்ப நல்லது. சமமான நாட்கள் முக்கியமா வேற வழி இல்லை, அந்த நாள்ல செஞ்சாகணும் அப்படின்னா அடுத்த சாய்ஸ் இதை வச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. இது உங்களுக்கு சமமான நாட்கள். சமமான நாட்கள்னா உங்களுக்கு தெரியும், நன்மையும் தீமையும் கலந்து வரும். இல்லைன்னா நன்மை வரலனாலும் தீமையும் வராது. அந்த மாதிரி நாட்கள். கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க கவனமா இருக்கணும். சில முக்கியமான வேலைகள், ரொட்டீனான ஒர்க்லாம் பண்ணலாம், சில முக்கியமான வேலைகள், முடிவெடுக்க வேண்டிய வேலைகள்லாம் அன்னைக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கொஞ்சம் உங்களுக்கு அந்த குழப்பமா இருந்துச்சுன்னா அந்த 2 நாள் தள்ளி போடுங்க. அது மாதிரி வேற வழி இல்லை, அந்த இடத்துல முடிவு எடுத்தாங்கன்னா அதுல கவனமா முடிவெடுங்க. உங்களுக்கு சாதகமான நிறங்கள் பச்சை மஞ்சள். பச்சை மஞ்சள் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப சாதகமான நிறங்கள். உங்களுக்கு
உங்களுக்கு சமமான நிறங்கள் வெள்ளை, ஆரஞ்சு, வெள்ளி நிறம். இது 3 சமமான நிறங்கள். வெள்ளை, ஆரஞ்சு, வெள்ளி நிறம். நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள், இல்லைன்னா தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு, நீலம். சிவப்பும் நீளமும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள். உங்களுக்கு சாதகமான எண்கள் 3, 5. 3ஆம் எண்ணு உங்களுக்கு சாதகமானது, 5ஆம் எண்ணு சாதகமானது. சமமான எண்கள் 1, 2, 4, 6, 7. சில காரியங்கள் செய்யலாம், பெரிய தீமைகள் வராது. அதுக்கு அந்த 2 நம்பரே பார்த்துட்டு இருக்க முடியாது. சமமான எண்கள் 1, 2, 4, 6, 7. நீங்க கவனமா இருக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னா 8, 9. இந்த 8, 9 நம்பர்கள் வரும்போது கொஞ்சம் அப்படியே தள்ளி பார்த்து அது 1ஆம் நம்பருக்கு போயிடணும், இல்லைன்னா 7ஆம் நம்பர் கூட முடிச்சுக்கணும். அந்த 8, 9 நம்பர் செய்ய வேண்டி வந்துச்சு அப்படின்னா எச்சரிக்கையா விழிப்புணர்வோட செயல்படணும். அதுல ரொம்ப அசால்ட்டா செயல்படும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தீங்கு தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கக்கூடிய எண்கள் 8, 9. நீங்க உங்களுடைய உடல்ல எந்த உறுப்பை முக்கியமா நீங்க கவனிக்கணும். எந்த உறுப்பு உங்களுக்கு பலமா இருக்கும், எந்த உறுப்பு உங்களுக்கு பலவீனமா இருக்கும். உங்க ராசி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்புல தான் பலம் அதிகம், இல்லைன்னா அந்த உறுப்புல தான் பலம் குறைவு. அதை வச்சு நீங்க லக்னத்தோட பவர், ராசியோட பவர் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாதுகாக்க வேண்டிய உறுப்பு உங்களுடைய தோல், புஜங்கள் தான். வான மண்டலத்துல தோலையும் புஜங்களையும் குறிக்கிற ராசி மிதுனம் தான். அதை வச்சு நம்ம ராசியோட பலமா, இப்ப நீங்க பிரசனம்லாம் பார்க்க போனீங்கன்னா அங்க ஆர்டர் லக்னம் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க உக்காந்தப்ப இருக்கக்கூடிய லக்னம், உதய லக்னத்தை குறிச்சுக்குவாங்க. நம்ம ஆர்டர் லக்னம் செலக்ட் பண்ணும்போது அந்த சோழி போட்டு பார்த்தும் அதை செய்வாங்க. அதே சமயத்துல சில பேர் எண்கள் வாங்கி செய்வாங்க. ஆனா ரொம்ப அனுபவப்பட்ட ஜோசியர் நீங்க அந்த நேரத்தை தோலை தொட்டீங்கன்னா மிதுனம்னு கச்சுக்குவாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் உக்காந்தவொடனே குறிப்பா அந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க எந்த உறுப்பை தொடுறீங்களோ, முகத்தை தொடுறீங்கன்னா ரிஷபம்னு வச்சுக்குவாங்க, தலையை தொடுறீங்கன்னா மேஷம்னு வச்சுக்குவாங்க. அது அக்யூரேட்டா வரும். சோழி பிரசனத்துல அவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நீங்க எந்த உறுப்பை தொடுறீங்களோ அதோட பலன்களை அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அருள்வாக்கு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மிதுனத்துக்கு என்ன பலனோ அதை சொல்ல ஆரம்பிச்சு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க தோலை நல்லா பாத்துக்கணும். தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்னன்னா சஞ்சலப்படுறது, அடிக்கடி மன சஞ்சலத்துக்குள்ளா வருது, அதை நீங்க தவிர்த்துடணும். ஸ்டெடி மைண்ட் ஏற்படுத்திக்கணும். மெடிடேட் பண்ணுங்க, ஸ்டெடி மைண்ட் வச்சுங்க, நல்ல மனப்பயிற்சி எடுங்க. மனப்பயிற்சி எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டா எல்லா பிரச்சனையும் வெளியே வரலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் வெளியே வர முடியும். நான் யாருன்னு எனக்கே தெரியல, என்னை சுத்திட்டவங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நான் தேறி வர்றது? அதனால முதல்ல நம்ம யாருங்க நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்னன்னா வாதம், பித்தம், சிலேத்துமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது 3 கலவையா வரும் உங்களுக்கு. ஆனா எதுவுமே ரொம்ப மோசமான லெவலுக்கு போவாது. இப்ப ரிஷபத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா வாதம் ரொம்ப அதிகமாகவும் போகும், மேசத்துக்கு எடுத்தீங்கன்னா பித்தம் அதிகமாகவும் போகும். உங்களுக்கு கடகத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அங்க கபம், சிலேத்துமம் அது அதிகமா கூட இருக்கும். ஆனா உங்களுக்கு 3மே இருக்கும். ஆனா அது வந்துட்டு இப்போ மாறி மாறி வரும், கலந்து வரும். உங்களுக்கு சாதகமான திசைகள் மேற்கு, வடமேற்கு, வடக்கு. இது 3 உங்களுக்கு சாதகமான திசை. நீங்க தொழில் விஷயமாவோ, வியாபார விஷயமாவோ, நண்பர்களை ஏற்படுத்திக்கிறதோ, சொத்துக்களை வாங்குறதோ எல்லாமே அந்த திசையில நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த வடமேற்கு கார்னர் பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். நேயர்களே, இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான முக்கியமான கருத்துக்களை நாம இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு வர போறோம். இந்த விவரங்கள் உங்களை பத்தி விவரங்களை பூரா தெரிஞ்சுன்னா பிளேலிஸ்ட்ல போய் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் மனதிற்கினிய மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு போட்டிருப்பேன். அதை எடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன வீடியோஸ் அதுல போட்டிருக்கேன், என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.